ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நானும் நல்லா இருக்கேன். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, அக்டோபர் 20ஆம் தேதி தீபாவளி வர இருக்கு இல்லையா, அதுக்கு லக்ஷ்மி குபேர பூஜை செய்கிறது வழக்கமாக இருக்குது. அதாவது தீபாவளிக்கு மாலையில் நிறைய பேர் லக்ஷ்மி குபேர பூஜை செய்வாங்க. அப்படி இல்லைன்னா காலையில் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதுவும் காலையில் பிரம்ம முகூர்த்த பூஜையில் செய்கிறது இன்னும் நல்லது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வாங்க போகலாம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லா உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போவுமே வருஷம் தீபாவளி அன்னைக்கு தான் நம்ம லக்ஷ்மி குபேர பூஜை நம்ம செய்வோம். போன வருஷம் அக்டோபர் 31ஆம் தேதி, அதாவது வெள்ளிக்கிழமை தீபாவளி வந்ததுனால வெள்ளிக்கிழமையே லக்ஷ்மி குபேர பூஜை செஞ்சுருப்போம். இந்த வருஷம் திங்கக்கிழமை தீபாவளி வர இருக்குது. அதனால் திங்கக்கிழமை காலையில் நம்ம அந்த பூஜை செஞ்சோம் அப்படின்னா எல்லா செல்வ வளமும் நமக்கு கிடைக்குங்கிறது நம்பிக்கை. அதே மாதிரி காலையில் செய்கிறதுனால நிறைய பலன்களும் இருக்குது. பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சிட்டு நம்ம விளக்கேற்றி லக்ஷ்மி பூஜை எப்படி செய்யணுமோ, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செய்வோம் இல்லையா, அது மாதிரி என்னென்னலாம் வச்சு செய்யணுமோ அது மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நிறைய பலன்கள் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி சாயங்காலமும், அதாவது மாலை நேரத்தில் ஒரு 4 மணிக்கு மேலே இந்த மாதிரி செய்யலாம். லக்ஷ்மி குபேர பூஜை எப்படி செய்யணுங்கிறத இப்போ பார்க்கலாம். அதாவது ஒரு மணப்பலகை இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு நம்ம சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம குபேரரோட திருவுருவப்படம் இருந்தால் அப்படி எடுத்து வச்சு வழிபடலாம். அப்படி இல்லைன்னா விக்கிரகம் இருந்தாலும் சரி, அது மாதிரி எடுத்து வச்சு வழிபடலாம். அது இல்லைன்னா லக்ஷ்மி படம் இருக்கும் இல்லையா, அப்படி இல்லைன்னா விக்கிரகம் குபேரரும் லக்ஷ்மி இருக்க மாதிரி சேர்ந்த மாதிரி இருந்தாலும் சரி, ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா லக்ஷ்மி படம் மட்டும் இருந்துச்சுனாலும் அதை மாதிரி எடுத்து வச்சு நம்ம வழிபடலாம். குபேரர் வடக்கு திசைங்கிறதுனால நம்ம வடக்கு திசையில் வச்சு நம்ம வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஸோ அந்த மாதிரி வடக்கு திசையில் இருக்க மாதிரி நீங்கள் வச்சு வழிபடலாம். அதுக்கப்புறம் உங்ககிட்ட குபேர எந்திரம் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து வச்சு நம்ம வழிபடலாம். அதுக்கப்புறம் நம்ம எந்த பூஜை செஞ்சாலும் சரி, முதல்ல நம்ம விநாயகர் பெருமானை வழிபட்டுட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம அந்த பூஜையை நான் செய்ய ஆரம்பிப்போம். அதே மாதிரி தான் லக்ஷ்மி குபேர பூஜை செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம விநாயகர் மஞ்சள் பிள்ளையார் நம்ம பிடிச்சி வச்சு நம்ம விநாயகரை வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு இந்த பூஜையை நல்லபடியாக செய்யணும் அப்படின்னு நம்ம மனதார வேண்டிக்கிட்டு நம்ம என்ன நினச்சி வேண்டுறோமோ அது நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பூஜையை ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மகாலட்சுமியோட 108 போற்றி நம்ம சொல்லிட்டு நம்ம அர்ச்சனை செஞ்சுக்கணும். அது குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா மலர்கள் வச்சு நம்ம 108 டைம் நம்ம அர்ச்சனை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா காயின்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த காயின் வச்சு கூட நம்ம 108 காயின் வச்சுருப்போம்ல, அது மாதிரி வச்சு கூட நம்ம அர்ச்சனை செஞ்சுக்கலாம். 108 போற்றி சொல்லி அர்ச்சனை செய்யும் போது எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அது விலகி போயிடும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அது மாதிரி செஞ்சோன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இருந்தால் அந்த மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா குங்கும அர்ச்சனை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மலர்கள் வச்சு நம்ம அர்ச்சனை செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் குபேரருக்குரிய மந்திரம் தெரிஞ்சால் சொல்லலாம். அது தெரியல அப்படின்னா ஓம் குபேராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லலாம். அதுக்கப்புறம் லக்ஷ்மிக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த தாமரை மலர்களால் வச்சு நம்ம அர்ச்சனை செய்கிறது ரொம்ப நல்லது. அது நிறைய மலர்கள் கிடைக்கல அப்படின்னா கூட ஒரு தாமரை பூ இருந்தாலும் சரி, அது சாமிக்கு ரொம்ப பிடிக்குங்கிறனால அதை வச்சு நம்ம வழிபடலாம். இந்த மாதிரி அர்ச்சனை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் லக்ஷ்மிக்கு ரொம்ப பிடித்த கனகதாரா சோஸ்திரம் நம்ம படித்து பாராயணம் செய்யணும். லக்ஷ்மி குபேர பூஜை செய்கிறதுக்கு காரணமே வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கணும், தொழில் வளர்ச்சி நல்லா அடையணும், இந்த மாதிரி நிறைய நன்மைகள் நடக்கணும் அப்படின்னு தான் நம்ம இந்த பூஜை செய்வோம். அதனால் வீட்டில் நம்மக்கிட்ட எந்த கொஞ்சமாக தங்கம் இருந்தாலும் சரி, அதை எடுத்து வச்சு சாமி முன்னாடி வச்சு நம்ம வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்த வருஷம் இதை விட அதிகமாக கிடைக்கணும்னு நம்ம வேண்டிக்கிட்டுன்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்கும். அதுக்கப்புறம் ரூபாய் நோட்டுகள், பணம், இந்த மாதிரி எல்லாம் வச்சு நம்ம வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வருஷத்தை விட அடுத்த வருஷம் இன்னும் அதிகமாக கிடைக்கணும்னு நம்ம நினச்சிட்டு நம்ம மனதார வேண்டிட்டு நம்ம வழிபடணும். அதே மாதிரி கண்டிப்பாக நடக்கும். நம்ம நம்பணும் அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும். அதுக்கப்புறம் சாமிக்கு பிடிச்ச நெய்வேத்தியங்கள் எல்லாம் வச்சு நம்ம படைச்சிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ், பழங்கள் எல்லாமே எடுத்து வச்சு நம்ம படைச்சு தூப ஆராதனையெல்லாம் காட்டி நம்ம சாமி கும்பிடணும். மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது நெல்லிக்காய்ன்னு சொல்லுவாங்க. நெல்லிக்காவும் மாதுளம் பழமும் வச்சு நம்ம வழிபடணும். லக்ஷ்மி குபேர பூஜையை ஒவ்வொரு வருஷமும் தவறாமல் செஞ்சுட்டு வரவங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும். இது வருஷம் தீபாவளி டைமில் தான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. வாரம் வியாழக்கிழமை வருது இல்லையா, அது குபேரருக்கு உகந்த நாள், லக்ஷ்மி குபேரருக்கு. அதனால் அந்த நாளில் நம்ம வழிபட்டுட்டு வந்தாலும் நம்ம நினைத்தது நடக்கும். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இந்த மாதிரி நம்ம நெய்வேத்தியம் வச்சு படைச்சி நம்ம சாமி கும்பிடும்போது ஒவ்வொரு வாரம் தவறாமல் இந்த மாதிரி செஞ்சுட்டு வரும்போது நமக்கு நல்லது நடக்கும்.
அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட லக்ஷ்மி குபேர படம் இருந்தாலும் சரி, விக்கிரகம் இருந்தாலும் சரி, அதை வச்சு நம்ம வழிபடும் போது கண்டிப்பாக வந்து குத்து விளக்கு இருக்கணும். 2 குத்து விளக்கு வந்து ஏற்றி வச்சு அதுக்கப்புறம் வழிபாடு செய்யுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. லக்ஷ்மி குபேர பூஜை அப்படின்னாவே குத்து விளக்கு வச்சு வந்து வழிபாடு செய்வாங்க. மறக்காமல் 2 குத்து விளக்கு ஏற்றி வச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து வழிபடுறது ரொம்ப நல்லது. அதுக்கு இந்த மாதிரி நம்ம வழிபடும் போது வீட்டில் வந்து பணவரவு வந்து அதிகரிக்கும், கஷ்டங்கள் எதுவுமே தங்காது, குடும்பத்தில் வந்து மன அமைதியும் மகிழ்ச்சியும் மட்டுமே பெருகும். அதனால் வந்து ஒவ்வொரு வருஷமும் இந்த பூஜை வந்து செய்வாங்க. நம்மக்கிட்ட எதுவுமே இல்லைன்னா கூட சாதாரணமாக ஒரு லக்ஷ்மி படம் இருந்தால் மட்டும் கூட போதும், அதை எடுத்து வச்சு நம்ம பூஜை செய்யலாம். உண்மையான அன்போட பக்தியோடு நம்ம வழிபாடு செய்யும் போது கடவுள் வந்து நமக்கு எல்லா நன்மையும் கொடுப்பாருங்கிறது நம்பிக்கை. அதை நினச்சிட்டு நம்ம வந்து அது மாதிரி நம்ம வழிபாடு செய்யணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து 108 காயின்கள் வச்சு நம்ம அர்ச்சனை செஞ்சுருப்போம் இல்லையா, அது வந்து குபேர காயினாக இருந்தாலும் சரி, அது அடுத்த டைம் வந்து பூஜை செய்யும் போது அதையே வச்சு வழிபாடு செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் லக்ஷ்மிக்கு உகந்த கோமதி சக்கரம், அந்த குன்றிமணி அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதை வச்சு வந்து அர்ச்சனை செய்வாங்க. உங்ககிட்ட எது இருக்கோ அதை வச்சு நீங்கள் வந்து அர்ச்சனை செஞ்சுக்கலாம். மலர்களால் அர்ச்சனை செய்யலாம், அப்படின்னா 108 காயின்கள் வச்சு அர்ச்சனை செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னா மகாலட்சுமி தாயார் ரொம்ப பிடிச்ச கோமதி சக்கரம், குன்றிமணி இதெல்லாம் இருக்கு இல்லையா, இது 5 வச்சு நம்ம வந்து அர்ச்சனை செஞ்சுக்கலாம். லக்ஷ்மி குபேர விளக்கு நம்ம ஏற்றும் போது வந்து முக்கியமாக வந்து நெய் தீபம் போட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதுலேயும் லக்ஷ்மி குபேரருக்கு வந்து பிடிச்சது வந்து பச்சை நிறம், அதனால் பச்சை திரி ஏற்றி நம்ம வழிபட்டோம்னா அதை விட நல்லது. பச்சை திரி இல்லை அப்படின்னா பஞ்சு திரி போட்டு நம்ம வந்து தீபம் ஏற்றி வழிபடலாம். அதுக்கப்புறம் மறக்காமல் லக்ஷ்மி குபேர விளக்கில் வந்து 5 கற்கண்டு சேர்த்தோம் அப்படின்னா பணவரவு அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் கற்கண்டு சேர்த்து நம்ம வந்து வழிபடணும். அதுக்கப்புறம் அந்த விளக்கை சுற்றி நம்ம வந்து வாசனை மிகுந்த மலரால் நம்ம வந்து அலங்கரிச்சிக்கணும். அது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வந்து பூஜை அறையில் பூஜை செய்யறதுக்கு முன்னாடி நிலவாசலில் லக்ஷ்மி குபேர விளக்கை வச்சு நம்ம பூஜை செய்யும் போது சிறந்த பலனை வந்து கொடுக்கும். குபேரர் வந்து செல்வத்துக்கு அதிபதினே சொல்லுவாங்க, எல்லா கடவுளுக்கும் வந்து பாதுகாவலர்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து நிலவாசலில் வந்து லக்ஷ்மி குபேர விளக்கு நம்ம ஏற்றி வச்சு வழிபட்டோம் அப்படின்னா ரொம்ப சிறந்த பலனை வந்து தரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம பூஜை அறையில் வந்து விளக்கேற்றி வழிபடணும். இந்த லக்ஷ்மி குபேர விளக்கு வந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்ம வந்து நிலவாசலில் ஏற்றி வழிபடும் போது நமக்கு நிறைய பணவரவு வந்து அதிகரிக்கும், குடும்பத்தில் வந்து மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் வந்து பெருகும். அதே மாதிரி பிரச்சனைகள் எதுவும் வந்து இருக்காது. இந்த மாதிரி ஒவ்வொரு வியாழக்கிழமை அன்னைக்கு நம்ம வந்து ஏற்றிட்டு வரணும். ரொம்ப ரொம்ப நல்லது. எப்போவுமே செல்வத்துக்கு அதிபதியான குபேரர் வந்து நம்ம வணங்கும் போது எல்லா விதத்திலையும் வந்து நன்மைகள் நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக பணவரவு அதிகரிக்கும், அதேமாதிரி வறுமை வந்து இருக்காது. இதனால் உங்களால் முடிஞ்ச ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வந்து லக்ஷ்மி குபேர பூஜை வந்து பண்ணிட்டு வாங்க. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் வந்து அது காணாமல் போயிடும். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வந்து நம்ம செய்யணும். குபேர விளக்கு ஏற்றிட்டு வந்தாவே போதும், நிறைய நன்மைகள் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த மறக்காமல் தீபாவளி அன்னைக்கு லக்ஷ்மி குபேர பூஜை செஞ்சுட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்க எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே ரோடு பக்கத்துலேயே வந்து எங்கள் ரூம் இருக்கனால நிறைய சவுண்ட் வந்து வரும், ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நல்ல வீடியோவில் வந்து திரும்ப சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.